தாண்டி மார்ச்சுங்கிறது சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தாண்டி வரையும். இது எல்லாருக்குமே தெரியும். 1930 வந்து காந்தி வந்து அந்த மார்ச் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஸோ காந்தியை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தாண்டி மார்ச் பண்ணோம் ஆக்சுவலாக 2011. ஸோ அதோட தொடர்ச்சியின் மூலயமா அதுக்கப்புறம் உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து பண்ணணும்னு ஆசைப்படும் போது சரி கூவம் நதிங்கிறது எல்லாருமே வந்து அந்த ஒரு கணத்தில் நம்ம பாஸ் பண்ண போகும்போது எல்லாரும் மூக்கு மூடிட்டோம், அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். அது வந்து நம்ம சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சரியான ஒரு பார்வை கிடையாது. அந்த கூவம்ங்கிற ஒரு நதியை ஒரு காலத்தில் கூவம் வந்து ரொம்ப ஜீவ நதியாக இருந்திருக்கு, ஏன் இப்படி வந்து ஒரு சாக்கடையாக மாறிச்சு, அந்த கூவம் எப்படி வந்து ஒரு ஜீவ நதியாக இருந்து சாக்கடையாக மாறினதுக்கு காரணமோ அதுக்குண்டான யாரெல்லாம் காரணங்களும் இதெல்லாம் பற்றி கூட அலசாமல் ஒரு நதி எப்படி நான் பார்க்குறேன், ஒரு கலைஞனா ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு நதியை நான் எப்படி பார்க்குறேங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த வாக்கிங் அலாங் த ரிவர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராத்தை நாங்கள் உருவாக்கணும். தண்ணியை ஒரு ஆறை எப்படி பார்க்குறாங்கிற ஒரே கண்ணோட்டம் தான் இதோட வாக்கிங் அலாங் த ரிவரோட முக்கியமான குறிக்கோள். இதுதான் திஸ் த எய்ம் ஆஃப் தி என்டையர் வாக். There is no pro or anti to this. We want to create a kind of an artistic impression about the river. The river is Kuvam. So that is the entire thing that we want to explain to it. இது நாளைக்கு காலையில் கூவம்ங்கிற ஒரு கோயில் இருக்குது, கூவம் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கேருந்து காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளைக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் வரையும் நடக்க போகிறோம். மொத்தம் 72 கிலோமீட்டரை 7 நாளில் நாங்கள் நடக்க போகிறோம். இந்த 10 கிலோமீட்டர் ஏன் நடக்கிறோம்னா, நடக்கும்போது நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து கிரகிக்கிறீங்க. நீங்கள் வண்டியில் போகும்போது ஃபாஸ்ட்டாக போகும்போது அதை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிவிடுவோம், நம்ம அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ நடக்கும்போது நம்ம வந்து அதை வந்து கிரகிக்கிறோம், நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய பேரோட பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அதனால இந்த 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயோ ஒரு 1 மணி நேரத்துலையோ நடந்துடலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மெதுவாக போகணும். இட்ஸ் லைக் அ ஸ்லோ கிரியேஷன். அதாவது வேகமாக நகர்ற வாழ்க்கையில் வந்து ரொம்ப மெதுவாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த நடையை வந்து நாங்கள் உருவாக்குனது. இது சோஷியல் காசு எதுவுமே இல்லை சார். இதில் இது வந்து வெறும் ஆர்டிஸ்டிக். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு கற்பனையை வந்து முன்னோக்கியோ பின்னோக்கியோ செல்றானோ அதுதான் இது. இது வந்து நான் என்னை பொறுத்தவரையும் இந்த வத்தாத ஜீவ நதியை வந்து ஒரு அழகான நதியாக நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு நாங்கள் போகிறேன். நான் இதெல்லாம் சோஷியல் காசு எதுவும் கிடையாது. ஒரு ஆர்ட் வந்து சோஷியல் காசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அது வந்து உருவாக்கலாம், சோஷியல் காசை உருவாக்கலாம். ஆனால் அது வந்து சோஷியல் காசை உருவாக்கணுங்கிறதுக்காக நான் ஆர்ட்டை உருவாக்கலை, நான் ஆர்டிஸ்டாக உருவாக்குறேன், அவ்வளோதான். இது ஒரு கலை வடிவத்துக்கு வந்து ஒரு மேஜர் அவுட்கம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எக்ஸிபிஷனாக தான் மாறும் ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் இந்த கூவம் இதை என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் பிளானிங் டு ஹேவ் அ கூவம் ஃபெஸ்டிவல். அதாவது நாங்கள் கிரியேட் பண்ணுற அத்தனை கலை வடிவத்தையும், அதாவது நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன், டாக்குமெண்ட்ரி பண்ணுறாப்புல, ஒரு கவிதை எழுதுறாரு, எல்லாத்தையுமே வி ஆர் பிளானிங் அ கூவம் ஃபெஸ்டிவல் somewhere, I mean maybe in October or maybe in the first week of January. So depend upon the time and space. இது வந்து கூவம் நதி கரை ஓரமாகவே we are going to create a festival. இந்த ஃபெஸ்டிவல் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு ஆற்றை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது எனக்கும் இந்த ஆற்றுக்கும் உள்ள காதல் தான் இந்த பயணம். அது ஏன் ரிவர் தானே, அதுவும் ஒரு ஆறு தானே, அது ஏன் கூவம்ங்கிற ஒரு ஆறில் நம்ம பேசும்போது தான் இந்த பிரச்சனை வருது. இதே வந்து நான் வேற ஒரு இடத்துல இப்போ காந்தி தாண்டி மார்ச் போகும்போது இந்த அளவுக்கு யாரும் பேசலை, அது வந்து காந்தி ஏற்கனவே நடந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் கூவம்ங்கிற ஒரு ஆறு நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஆறு, நம்ம எல்லாருமே அதை கடந்து செல்கிறோம், நம்ம எல்லாருமே அதுக்கு ஒரு உண்டான உறவு ஒன்று இருக்குது. அது நான் நடக்கும்போது மட்டும் ஒரு வித்தியாசம் எல்லாரும் பார்க்குறாங்க, அதுதான் தவிர மற்றபடி எனக்கு நான் ஒரு தனி மனிதனா எனக்கும் உள்ள கூவத்துக்கும் உள்ள உறவு தான் இருக்குது, அதுதான் நான் பார்க்குறேன். இல்ல இப்ப நான் வந்து ஆமா கண்டிப்பா அந்த ஒரு அனுபவம், அதாவது மக்களோட பிரதிபலிப்பு, இது நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்னது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நான் வந்து ஒரு கூவத்துக்கும் எனக்கு உள்ள உறவும் காதலை பற்றி நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போது குமரன் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறாப்புல, ஸோ அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி பல நண்பர்கள் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா பார்ப்பாங்க. ஒருத்தர் அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கலாம், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கலாம், அங்கே இருக்கிற கார்பரேட் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம், அங்கே இருக்கிற ஸ்லம்மை பார்க்கலாம், பல விஷயங்கள் இருக்குங்கள, எல்லாத்தையுமே அது பார்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு கூவம் வந்து ஒரு நதியாக பார்க்குறேன், ஒரு வற்றாத ஜீவ நதி.
இதை வந்து க்ளீன் பண்ணணும், இதை வந்து அங்கே இருக்கிற ஸ்லம்மில் அகற்றணும், இல்லாட்டி அங்கே இருக்கிற உரிமை கொடுக்கணும், இது மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயமும் நம்ம இதை பற்றி பேசுறது இல்லை. அதாவது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆத்துக்கும் உள்ள உறவு தான் இந்த